நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பட்டாசு ரேடியோ. சும்மா பட்டைய கிளப்புங்க. பட்டாசு ரேடியோ சும்மா பட்டைய கிளப்புங்க. பட்டாசு ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை இளையராஜா அண்ட் பாரதி ராஜா அவர்களுடைய இசையில் இசை ஞானி எங்கள் பார்வையில் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியின் இசை ஞானி நமக்கு கொடுத்திருக்கிற பாடல்கள் எப்படின்னா அமுத சுரபி மாதிரி அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்கு பாட்டு. எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியாத அளவுக்கு திக்கு முக்காட வச்சிருக்காரு இசைஞானி. அதனாலதான் இசைஞானியும் பாரதி ராஜாவும் இணைந்து பண்ண சில படங்களை பத்தி பேச போகிறோம். அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு குதூகலமாக இருக்க போறதுன்றதை இப்பவே சொல்லிக்கிறேன். இந்த இசையில் என்னுடன் கலந்திருப்பது யூஎஸ்ல இருந்து திரு வீரா ஆக்கூர், யூகேல இருந்து டாக்டர் வெங்கட். இவர்களுடன் இணைந்து நான் உங்களோட ஒரு அழகான பாடல் பரவேசத்துல போய் சேரலாமா? காதல் ஓவியத்துல இருந்து எந்த பாட்டை பத்தி நம்ம முதல்ல பார்க்க போறோம்? நதியில் ஆடும் பூவனம். நதியில் ஆடும் பூவனம். சரி, இன்னைக்கு நதியில் ஆடும் பூவனம் இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க நம்ம உட்கார்ந்து இத பத்தி பேசுவோம். அவித்யாநாமந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரே ஜடாநாம் சைதன்யஸ்தபகமகரந்த ஸ்ருதிஜரே दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ विमग्नानां दंष्ट्रा मुनरिपु वरास्य भवति. சாலையாவிலும் ஒரு தேவரோஜா ஊர்வலம், நதியிலாடும் பூவனம், அலைகள் வீசும் சாமரம். மாதுளை இவள் பிரம்மதேவன் சாதனை. எதிர்த்து நின்றால் எதிர்த்து நின்றால் வேதனை. சாலையாவிலும் ஒரு தேவரோஜா ஊர்வலம், நதியிலாடும் பூவனோ, அலைகள் வீசும் சாமரம். சரிநிசா பமரிகா, சரிநிசா பமரிகா, மரப்பமா மரணிச நிரப்பமா மரணிச போதுமே எந்தன் பசியும் தீர்ந்து போகுமே. இரவு முழுதும் கீதமே, விரல்கள் விருந்து கே
சூப்பர் சூப்பர் டூப்பர் பாட்டு இது. வீரா சொல்லுங்க. நதியில் ஆடும் பூவனம் உனக்கு என்ன படம்? நதியில் ஆடும் பூவனம் வந்து அதாவது அந்த பிக்சரைசேஷன் பியூட்டிஃபுல்லாக. இது காதல் ஓவியம். இதோட சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு பிளைண்ட் சிங்கர், அப்புறம் ஒரு டான்சர், அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி, ரைட்? இந்த லவ் ஸ்டோரி வந்து எப்படி இது வளர்றது, அந்த பியூட்டி அது வந்து இசையாலே எடுத்துட்டு இருக்கு. பேஸ்ட்ரோவும் இபிஎம் 2 பேரும் சேர்ந்து இது அண்டர் அன்பார்ச்சுனேட்லி இந்த மூவி வந்து வாஸ் நாட் அ சக்சஸ். பட் ஐ வுட் சே இட்ஸ் இப்போ பார்த்தாக்கா டெஃபினட்டா அது வந்து ஃபார் பெட்டர் தென் த கரண்ட் மூவிஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு மியூசிக்கும் சரி, இதுவும் சரி, மியூசிக் குட் நாட் மேக் தட் மூவி ரன்ன்றது இட்ஸ் சேட். பிகாஸ் பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னு தெரியாது. இதுல வந்து ராதா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ராதா அவர்கள். அண்ட் கண்ணன் ஒரு புது ஹீரோ. என்னன்னா அதுல வந்து என்னன்னா ஹீ இஸ் அ சிங்கர். அது வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து அதாவது பாட்டு நல்லா பாடுவார். இவன் வந்து இவளை அறியாமே ஆடுவான். அவருக்கு the only way of communication is a salangai. So she is a dancer, and she imagines as a dancer. அவர் பாடுவார். இந்த பாட்டு இவங்க 2 பேரோட காம்பினேஷன், ரைட்? ஸோ இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு தெரியுமா, 3-4 பாட்டு இருக்கு இதுல. ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா நதியில் ஆடும் பூவனம் வந்து இட்ஸ் லைக் இதுல லிரிக்ஸ் தான் டேக்ஸ் த மெயின் டோட்டலி. இது என்னன்னா ஃப்ளூட், மிருதங்கம் இதெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க இந்த ஃபுல் பாட்டுல. ஃப்ளூட், மிருதங்கம், வீணை. பட் இதுல என்னன்னா லிரிக்கல் கிளாரிட்டிக்காக நான் படமே எடுத்தேன் நான். மோர் தென் தி ஆர்கெஸ்ட்ரேஷன், தி லிரிக்கல் குவாலிட்டி and the kind of music that the maestro has put, right? காமன் சாலை ஆவிலும் ஒரு தேவ ரோஜா ஊர்வலம் அப்படின்னு ஒரு பண்ணிருப்பாரு, ரைட்? நதியில் ஆடும் பூவனம், அலைகள் வீசும் சாமரம், அலைகள் நதியில பட்டு அலைகள் மாதிரி ஒரு சாமரம் மாதிரி வீசுறது. காமன் சாலை யாவிலும் ஒரு தேவ ரோஜா ஊர்வலம். அவர் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு, குருடு, அவருக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், குடிக்கும் போது கூந்தலை தனதாடையாக்கும் தேவதை. இவர் சொல்லுவாரு, அலையில் மிதக்கும் மாதுளை இவள் பிரம்மதேவன் சாதனை. இவரெல்லாம் இமேஜினேஷன் தான், ஒரு கண்ணு குருடு. தவங்கள் செய்யும் பூவினை இன்று பறித்து சொல்லும் காமனை. அவளோட லிரிக்ஸ். எதிர்த்து நின்றால் வேதனை, அம்பு தொடுக்கும் போது நீ துணை சோதனை. அதாவது அந்த கவிதை வந்து அப்படியே வழியிறது அவருக்கு. வைரமுத்து அந்த பாட்டுல வந்து எவ்ரி லைன் தட் யூ சே, சலங்கை ஓசை போதுமே எந்த பசியும் தீர்ந்து போகுமே. அவருக்கு கண்ணு தெரியாது, ஒரு சலங்கை ஓசை மட்டும்தான் கேட்கறது. அதனால சலங்கை ஓசை போதுமே, உதயகானம் போதுமே, எந்த உயிரில் அமுதம் ஊறுமே, இரவு முழுதும் கீதமே, நிலவின் மடியில் ஈரமே, விரகள் விருந்தை கேட்குமே, ஒரு விளக்கு விழித்து பார்க்குமே, இதழை தேடுமே, ஒரு கனவு படுக்கை போடுமே. என்ன ஒரு, அதாவது இட் இஸ் விரசன்றதே கிடையாது. அதாவது அந்த பாட்டோட லயிச்சு போய் ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் பாடுறாரு, அவளும் பாடுறா. இவ்வளவுதான் அதோட பியூட்டி. ஸோ அந்த பியூட்டியை வந்து ஒரு அழகா பிக்சரைஸ் பண்ணி, இதுல என்ன ஒரு இதுல என்ன ஒரு இது பியூட்டி. இந்த பாட்டோட பிகினிங்ல வந்து சௌந்தர்ய லஹரி வரும். அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சௌந்தர்ய லஹரியோட மந்திரம் வந்துட்டு, அதுக்கப்புறம் நதியிலாடும் பூவனம் வரும். இது என்னன்னு தெரியல மேஸ்ட்ரோக்கு. அந்த பாட்டு ஏன் அந்த சௌந்தர்ய லஹரி போட்டாருன்னு தெரியாது. ஆனா அதுதான் அதோட டோட்டலி டேக்ஸ் இன் டிஃபரெண்ட் பிளே ஃபார் தி சாங். ஸோ இவ்வளவுதான் அந்த சாங்கை பத்தி. இன்னும் அடுத்த பாட்டு பத்தி பேசலாம் அந்த படத்துல. அடுத்தது வந்து பூஜைக்காக வாழும் நேரம். அந்த பாட்டு பூஜைக்காக வாழும், அதாவது என்னது, இந்த ஹீரோக்கு வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வந்துருது, ரைட்? அப்போ வந்து our heroine is not there or she gets married or something, so he gets that and the இதுல வந்து he goes and sings before the Lord. பட் அந்த பாட்டு எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, தீபன் சக்கரவர்த்தி அவரோட பாட்டு. அந்த பாட்டு மூச்சு விடாம இருக்கும் அந்த சரணம். நீங்க எடுத்து பார்த்தோன்னா பூஜைக்காக வாழும் இப்படி இருக்கும் பாட்டு. சரியோ இடம் சபையில் இதுதான் விதியோ, அப்புறம் இளந்தாட்டு தான் ஃபுல்லா ஃபாஸ்ட் பேஸ், மூச்சு விடாம பாடிருக்கேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். இது என்ன நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த பாட்டை வந்து ட்ராக்டாக தான் பாடினார் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். பட் when பாலுவையா வந்து when he wanted to sing,
ஹே நல்லா பாடியிருக்காரு இந்த பையன், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு. தட் இஸ் கிரேட்னஸ். எல்லா பாட்டும் எஸ்பிபி பாடிருப்பாரு, பாலு பாடிருப்பாரு, சார் பாடிருப்பாரு. பட் இந்த பாட்டுக்கு வந்து இந்த பையன் நல்லா பாடியிருக்காங்க, இவனையே இருக்கட்டும் வச்சுட்டோம். இவ்வளவு பெரிய கிரேட்னஸ்ல ட்ராக் பாடிருக்காரு இதை பார்த்துட்டு. எஸ்பிபி சாரோட அந்த கிரேட்னஸ் ஒரு விஷயத்துலயும் அவர் கொண்டு வந்துடுறாரு. அண்ட் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பத்தி இப்ப கேள்விப்படும் போது லைக் நமக்கே தெரியும் தான். பட் இந்த மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிச்சது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு எஸ்பிபி சார். ஏன்னா அவருக்கு இதனால ஒன்றும் பெரிய ஒரு பாட்டுக்கு பட் அந்த அது ஒரு இது பச்சிருக்கு பாருங்களேன், இவங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் அது. தென் இதுல இன்னொரு பாட்டு வந்து வெள்ளிச்சலங்கைகள் ஒரு சாங் இருக்கு. ஸோ இதுல ரெண்டு பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு போடலாம் நீங்க. வெள்ளிச்சலங்கைகள் பாட்டுல என்னன்னா அதோட பியூட்டி வந்து சோலோ தான். அந்த பாட்டு அமேசிங் மிருதகம்ஸ், தபலா, வீணை எல்லாம் டிபிக்கல் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தாரு. பட் அந்த ஸ்வரம் பாடு வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட தலைவர்கள், அப்புறம் ஸ்வரம் பாடுவேன் லாஸ்ட் லைன்ல. இந்த ஃபர்ஸ்ட் சரணம் முடிஞ்சோன்னு ஸ்வரம் பாடிட்டு என்ன ஆகும், அந்த விஜுவலைஸ் பண்ணும்போது ராதா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவர் பாடிட்டு இருப்பாரு, அவருக்கு தெரியாம ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சைட்ல. அவங்க இமேஜின் பண்ணி திடீர்னு யாரோ வந்துருவாங்க, சலகை கட் ஆயிடும், ரைட்? அதோட எழுதுரும் அந்த பாட்டு. பட் இதுல வந்து ஆடியோல வந்து இன்னொரு இது இருக்கு அதோட இது. உடனே அது அந்த வெளிச்சங்க ராகம் வந்து சந்திரகோன்ஸ்னு ஒரு ராகம். இது வந்து சந்திரகோன்ஸ்னு ஒரு ராகம். அந்த முடிச்ச உடனே ஒரு ராகா ஷிஃப்ட் ஆகும், ரைட்? அந்த தரிகதை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சலங்கை ஒழுங்க. உடனே ஒரு நாதஸ்வரம், இது அப்படியே ஸ்ரீரஞ்சனி ராகம் போயிட்டு சந்திரகோன்ஸ்ல வெளிச்சலங்கு ஸ்ரீரஞ்சனி பியூட்டிஃபுல் ஷிஃப்ட். ஸோ இதுதான் we have to notice that. என்ன ஒரு மைண்ட் பாருங்களேன். அந்த ஒரு ராகம் ஒரு சாங் இருக்கு, அது முடிஞ்சிருக்கு, டக்குன்னு வந்து அந்த நாதஸ்வரத்தோட எடுத்துட்டு போய் பிரிட்ஜ் பண்ணி டிஃப்ரெண்ட் ராகத்துக்கு எடுத்து போறாரு. ஸோ இந்த பாட்டு டெஃபினட்டா பீப்புள் லிசன் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்து you can put that, it will be really interesting. So காதல்ல வந்து இந்த பெரிய பாட்டு இருக்கு, 8 பாட்டு இருக்கு as I told, but these 3 stand out. கண்டிப்பா. அந்த நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு காதல் ஓவியத்துல கேட்டதுனால, ஆனா நீங்க சொன்ன இந்த 3 பாட்டுமே வந்து டெஃபினட்டா ஸ்டாண்ட் அவுட் பாட்டு. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் எது? வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவன் நாதம் தரும் சுகசுரங்கள் எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. சங்கீத சலங்கை ஒலி இந்த ஏழைக்கு கீதாஞ்சலி. தங்க பாதங்கள் அசையும் ஒலி எந்தன் பூஜைக்கு கோயில் மணி. செவிரெண்டும் கண்ணாக இனி உயிரோடு சேரும் சுருது. வெள்ளிச்ச
காதல் சமர்ப்பணங்கள் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகதரித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனுத தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டதாம் தக்கதாம் தக்கம் தகதாம் தஜம் 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 தகதாம் தக்கதிமி தகதாம் தாம் தாம் தகடதை தகதாம் தகடதை தகதாம் தகடதை தகதாம் தகடதை தகடதை நீங்க சொன்ன இந்த ஒரு சந்திரகாந்த்ல இருந்து ஸ்ரீரங்கி மாறினது வந்து தனியா கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. நீங்க சொன்ன போது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இசைஞானி வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றது யோசிச்சு பார்க்கும்போது மைண்ட் பாக்லிங் சொல்றது வந்து இதோட சேர்ந்தாப்புல அடுத்து நம்ம இப்ப கேட்க போற பாட்டு வந்து வச்ச மல்லிகை மொட்டு நமக்காக மண்வாசனை படத்துல இருந்து உங்களுக்காக இப்ப வருது. கேட்டு மகிழலாம் வாங்க பட்டாசு ரேடியோவில். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்திருச்சு வெக்கத்தை விட்டு கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசி
காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு அடவாட காத்து சூடு ஏத்துது கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆத்துக்குள்ள நேத்து ஒன்னு நினைச்சேன் வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சேன் கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூவை தாங்குது கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது ஆளானதே ரொம்ப நாளானதே பட்டாசு ரேடியோ பட்டே கலப்புற ரேடியோல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இளையராஜா அண்ட் பாரதி ராஜா அவர்களுடைய இணைப்பில் இணைந்த நல்ல பாடல்கள், படங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மண் வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. சொல்லுங்க வீரா, அந்த படத்தை பத்தி. இது வந்து பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் வயலின் பிகினிங்ல ஆரம்பிக்கலாம் அந்த பாட்டு வந்து ஸோ வயலின் எப்படி நம்ம மேஸ்ட்ரோ வயலின் ஒரு ரொமான்டிக் மூடுக்கு எடுத்துட்டு இருக்காருன்னு அது நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, ரைட்? இந்த சாங் இஸ் மோர் ஃப்ரம் ரொமான்டிக் மூட், ரைட்? இதுல வந்து நிறைய பாட்டு இந்த லிஸ்ட்ல வரலாம் எனக்கு தெரிவிக்கின்றது. மாலையில் யாரோ, அப்புறம் வந்து இதுல பருவமே, உறவினம் புதியவான், இது ரொமான்டிக் மூடுக்கு வயலின் எடுத்துட்டு இதுல இருக்கிற இது வந்து என்ன பியூட்டினா அந்த ப்ரிலூட்ல, ரைட், வயலின் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிளஸ் when ஜானகி டிங் 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 வந்து இது வந்துட்டு வயலின்ல வந்துட்டு when he starts, when ஜானகி பத்தி when பாலு சார் உள்ள என்ட்ரி கொடுப்பாரு பாத்தீங்களா, அப்படின்றது அது தேவாமிரதமா இருக்காது, ரைட்? ஸோ வெரி டேக்ஸ் தட் he sings, ரைட்? அப்ப அவருக்கு வந்து நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல கேட்டா அவருக்கு தனி வயலன்ஸ் போயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. பேசி பேசி ராசியானே வயலன்ஸ் தனியா இருக்கும். ஸோ those are all the nuances. சின்ன சின்ன இது. அப்புறம் தென் டிக் டிக் டாக் டிக் 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 டாக் டிக் டிக். ஸோ தி அதாவது ஃபோக் சாங் மாதிரி தான் இருக்கும் அது, பட் இட் வில் பி டிஸ்கைஸ்ட் as more from a westernized இது. that is the beauty. அதுனா that western orchestration நிறைய இருக்குதுல, ஆனா அதுல தபலாவும் இருக்கு, ஃபோக் லிரிக்கும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து டிஸ்கைஸ் பண்ணி when he is camouflaging சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து when the maestro camouflages this, right, amongst this, that is what is the output of such songs, right? So as we go, there are a lot of songs to be talked about, right? So now I don't want to go in detail. This is the in the detail வச்சு இந்த பாட்டு கேளுங்க. அதாவது ஒரு பியூர் ரொமான்டிக் லவ் சாங். Listen to the violence, listen to the the responses, the guitar, the western classical progressions, plus on top of that folk ஓட இது லூஸ் பண்ணாம
தபலா இருக்கும் அழகா அந்த இதுல. பிளஸ் அது அந்த பீட் எவ்வளவு அழகா இருக்கும். அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து இது சாயங்காலம். அதாவது லிட்டரலா அதாவது they are bringing in the romantic mood in this beautiful coverage. So that really is and the picturization ஓரளவு நல்லா பண்ணிருப்பாரு. So I mean it's definitely a good song from Manvasini. There are other songs in Manvasini too, but இந்த song வந்து ஒரு catchy number தான் அது. ஸோ நம்ம இதை தாண்டி வந்து மறுபடியும் நமக்கு இசைஞானி பாரதி ராஜா அண்ட் கமல் வந்து ஒரு மேஜிக் கோஷன்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கனாலே அங்க ஒரு பொறி பறக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, கதையாகட்டும், பாட்டாகட்டும், எதுவாக இருக்கட்டும். அது மாதிரி வந்த அடுத்த ஒரு படம் தான், அதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண இந்த ஒரு படம் கைதியின் டைரி. என்ன மாதிரி ஒரு படம் இல்லையா? அந்த கமல்ஹாசன் டபுள் ஆக்ஷன், ரேவதியோட அந்த சுட்டித்தனமான ஒரு துருன்ற ஒரு நடிப்பு. இப்ப பார்த்தா கூட நமக்கு வந்து அவ்வளோ ஆசையா இருக்கு அந்த படத்தை திரும்ப பார்க்கும்போது. நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போறோமோ இல்லையோ, அந்த ஒரு அழகான அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ரொம்ப நமக்கே வந்து ரேவதி மேம் மறுபடியும் ஒரு காதல் பிறகு அவங்க என்னைக்குமே அந்த மாதிரியே ஒரு துருன்ற ஒரு ஏன்னா அவங்கள நம்ம மௌனராகத்துல பார்த்து படத்துல பார்த்து அந்த ஒரு குட்டி பெண்ணா. இப்ப அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ஏபிசி நிவாசி தானே இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏபிசி நிவாசி, பொன்மானி, அப்புறம் இது ரோசா பூன்னு சொல்லிட்டு 3 பாட்டு நல்ல ஃபேமஸ் 3 சாங். பட் ஏபிசி நிவாசியில வந்து என்ன பியூட்டி அப்படின்னா லைக் இனிமேல் நான் என்ன சொல்ல போறேன், லைக் ஐ கிவ் யூ tidbits for these things, right, so that you can notice how to observe a song. ப்ரிலூட் வந்து இதுல தான் என்னன்னா கர்நாடிக் ஹம்மிங் இருக்கும். ஸோ கர்நாடிக் ஹம்மிங் வித் கிட்டார்ஸ். அப்புறம் ஏபிசி நிவாசி. பல்லவியில வரும்போது ஏபிசி நிவாசி. ஸோ இது இருக்கு, கோரஸ் வில் பி பேக்கிங் த சிங்கர்ஸ், ரைட்? அது ஒரு that's a total different presentation, way of presentation. Then சரணம்ல வரும்போது like then வரைமுறையான ஒரு இப்போதை கேளுதா வயலின் எதுவுமே string instruments எதுவுமே கிடையாது. It is only chorus is replacing the strings and the wind instruments. Chorus. So nuance in that song is basically bass guitar usage plus the counterpoints and chorus. The chorus, why, right? You know, இன்னொரு பியூட்டி என்னன்னா செகண்ட் இன்டர்லூட் வரும்போது அதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்கேட் சிங்கிங், வெஸ்டர்ன் கோயர். பிகினிங்ல வந்து கர்நாடிக் ஹம்மிங் இருக்கு. அது பட் வெஸ்டர்ன் காயர் ஸ்கேட் சிங்கிங். இதுதான் டிஃபரன்சியேஷன். இங்கதான் மேஸ்ட்ரோ இருக்கு. இந்த நுவான்சஸ் தான் நீங்க கவனிக்கணும். பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பாடிக்கிறாங்க, பட் இந்த வேரியேஷன்ஸ் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் பிக் ஆஃப் திஸ் ஏபிசி நிவாசி. ஏபிசி நிவாசி எல்லாம் என் கை ராசி சோ ஈஸி. ஏபிசி நிவாசி சோ ஈஸி உன் ராசி வாரோசி. அழகிய பள்ளியறை இது, பள்ளியறையா பள்ளி வந்து சொல்லித்தர வந்தேன், சொல்லி தந்து வரும் கலையா. ஏபிசி நிவாசி எல்லாம் என் கை ராசி சோ ஈஸி.
விலகுது ஏன் என்று பாருங்கள். வரைமுறை என ஒன்று உண்டு வாய் பொத்தி கேளுங்கள். புடவையும் மெல்ல விலகுது ஏன் என்று பாருங்கள். பார்வையை சுருக்கிக் கொண்டு பாடங்கள் எழுதிவிடு. படிக்கிற வயசில்லையே படுக்கையை விரித்து விடு. என் பாடம் நான் சொல்ல, பெண் பாடம் நான் சொல்லவா மெல்ல மெல்ல மெல்ல. ஏபிசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி. சோ ஈஸி. இது ஒரு புது அனுபவம் ஏழையின் சந்தோஷம். நுனி முதல் அடி வரையிலும் பாய்ந்தது மின்சாரம். இது ஒரு புது அனுபவம் ஏழையின் சந்தோஷம். நுனி முதல் அடி வரையிலும் பாய்ந்தது மின்சாரம். உதட்டில் இனிக்கிறதே கொடுத்தது பழரசமா. கொடுத்ததை திருப்பிக் கொடு, அது என்ன இலவசமா? ஆரம்பம் பூவுக்குள் பூகம்பம். தேன் சிந்தும் சிந்தும் சிந்தும். ஏபிசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி. சோ ஈஸி. ஏபிசி நீ வாசி சோ ஈஸி உன் ராசி வாரோசி. அழகிய பள்ளியறை இது. பள்ளியறை பள்ளியறையா பள்ளி வந்து சொல்லித் தர வந்தேன். சொல்லித் தந்து வரும் கலையா. ஏபிசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி. சோ ஈஸி. பொன்மானை பொன்மானை வரும்போது அதுல சாக்ஸ் கேட்டிருப்பேன் நம்மள கோரசம் சாக்ஸ் கோரஸ் ஃபர்ஸ்ட் போய் சாக்ஸ் போய் முடியும். அப்பதான் அப்படி பாயிண்ட் வந்தது. தென் ஃப்ளூட் பல்லவியில பொன்மானை கோபம் ஏனோ வயலன் ஃபாலோட் வயலன். இது அவர் இவர் அது ஒரு பியூட்டி இருக்கு அந்த சாங். என்னன்னா இதே மாதிரிதான் உன்னிமேனன் விஜய் என்ற பேர்ல பாடிருக்க உன்னிமேனன் வந்து he sang this track and das ஒரு ஜெஸ்டர் சார் வந்துட்டு பார்த்துட்டு நல்லாவே பாடிடுறாங்க பையன் இவனே வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள் தே ஜஸ்ட் யூனோ கிவன். ஸோ அந்த அவர் பாடினால்தான் அவர் பாடியிருக்காரு. யூ நோட்டீஸ் உமாரமணன் இருந்தது. ஸோ பொன்மானை இது பியூட்டி என்னன்னா பொன்மானை கோபம் ஃப்ளூட் ஏனோ ஃப்ளூட் வந்துருக்க கூட லைக். அப்புறம் காதல் ஃப்ளூட் வந்துட்டா அது பொன்மானே ஃப்ளூட் கோபம் ஏனோ ஃப்ளூட். தென் காதல் பார்க்க கூட வருதுல்ல வயலன் அதுக்கு 2 ஃப்ளூட் கொடுத்தாரு வயலன் ரெஸ்பான்ஸ். ஃப்ளூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரா. பட் இதுக்கு வயலன் காதல் தர கல் முல்லாய் போ தர ரோஜா ஸோ தர. ஸோ கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு ரைட். ரெண்டு வார்த்தைக்கு ஃப்ளூட் யூஸ் பண்றாரு, மீதி 2 வார்த்தைக்கு வயலன் யூஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் ஏன்னு தெரியாது. பட் those are the beautiful variations, right? It gives a lot of embellishment to the song. Since interludes of the sax. அதான் அந்த பொன்மானை பாட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் கொடுத்திருக்கிற அந்த மியூசிக்ல இருக்கிற அந்த அதுக்கேத்த மாதிரி பிக்சரைசேஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரஷ் her to run away, she keeps running away, அந்த மியூசிக்கும் will run with her. சோ அது கூடவே ஓடி வர மாதிரியே இருக்கும். அவ ஓடுவா, பாட்டும் ஓடும். சோ ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. இட்ஸ் a beautiful song actually. So very 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 true. அதாவது அந்த இன்டர்லூட்ல வரும்போது சாக்ஸ் கிட்டார் கவுண்டர் பாயிண்ட்ஸ் திருப்பி கிராக்ஸ் வந்து அதாவது நீங்க சொல்ல மாதிரில ஓடிட்டே இருப்பா பின்னாடி காவல் காப்பவன் கைதியாய் நிக்கிறேன் வரும் ஹமிங் வரும். அப்புறம் வந்து கிட்டார் செகண்ட் இன்டர்லூட்ல வந்து
கிட்டார் வெஸ்டர்ன் காயர் சிங்கிங், ரைட்? அப்புறம் அதுல வந்து இன்னும் நோட்டீஸ் பண்ணா, நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ஸ்கேட் போர்ட், காயர் சிங்கிங் ஸ்கேட் போர்ட் இருக்கு. அதுல என்னன்னா வெஸ்டர்ன் காயர் ஸ்கேட் சிங்கிங் வரும் இந்த செகண்ட் இன்டர்லூட்ல. ஸோ தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் டெஃபினெட்லி வித் த கிட்டார். It will be basically the interlude of this guitar, western scat singing, followed by fugue. Fugue techniques and fugue on respect of earlier phases. One tune, one instrument varum, that will be repeated with other different instruments in the same tune, different instrument. So it's a western classical tradition called fugue, right? So that is used in the part, right? So all in all, as I said, right, sax, guitars, chorus, western choirs, Indian choir, Indian the singing, அப்புறம் வந்து fugue, அப்புறம் all these things like variations of that எல்லாம் makes the song in a totally different genre. Okay. எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் அந்த பொன் மானை, and the lyrics is amazing lyrics. They start off with ஒரு sort of woodal fight ஆரம்பிச்சு and how they join சேர்ந்தாங்கன்னு அது லிரிக்ஸ்ல வர்றதுதான் வந்து சினிமாட்டோகிராஃபில வர்றது. பிக்சரைசேஷன் is easy in many ways, but to bring that in the lyrics is the beauty of the song. So கோபம் ஏனோன்னு ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் கோபம் எங்கேன்னு வந்துரும். நீங்க சொல்ற மாதிரி எண்ட்ல கோபம் எங்கே அப்படின்னு இருக்கா, ஊடல் கொள்வதால் காதல் பால்மா மாறிடும் அப்படியே லிரிக்ஸ். பியூட்டிஃபுல்லா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்றீங்க. கரெக்ட், வெரி குட். அந்த இடம் வந்து காதல் பார்க்குள்ள ஆரம்பிக்கிறது, அப்புறம் வந்து ஊடல் கொள்வதால் காதல் மாறுமா, தென்றல் தீண்டினால் தேகம் தீண்டுமா, அப்படியே அந்த மாதிரி போயிடும் அது லிரிக்ஸ் எல்லாம் போயிட்டு.
பார்க்கிறேன் வா. உன்னை பார்த்ததும் எந்தன் பெண்மைதான் கண் திறந்ததே. லலலா, லலா, 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 லலா. கண்ணே மேலும் காதல் பேசு. நேரம் பார்த்து நீயும் பேசு. பார்வை பூவை நெஞ்சில் வீசு. ஓஹோ பொன்மானே கோபம் எங்கே? பொன்மானே கோபம் எங்கே? பூக்கள் மோதினால் காயம் நேருமா? தென்றல் கிள்ளினால் ரோஜா தாங்குமா? லா 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 லா. லா 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 லா. இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்னொன்று ஒரு பாட்டு இருக்கு, இது ரோசா பூன்னு ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு இருக்கு, ரைட்? எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு நார்ம பிரேக் பண்ண ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இவர் மேஷ்வர். அதாவது ஏன் போற பாதையே நானும் போவேன், நான் வித்தியாசமா போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல வந்து உடுக்கை யூஸ் பண்ணிருக்காருப்பா. அது ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு இந்த பாட்டு, ஒரு பாரதி ராஜா இமயமும் ஒரு கமலாசன் ஐயா 2 பேரும் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா மேஷ்வர் வந்து உடுக்கையா இருக்கான்னு கேட்டு, உடுக்கையா அந்த கிளப் டான்ஸ் பாட்டுக்கு உடுக்கையானா இது ரோஜா பூவு அந்த ஒரு இருக்கும் beginning, அது உடுக்கை. அந்த உடுக்கை எவ்வளவு அழகா in a club dance situation along with the typical club dance. அவரும் அதாவும் கமலாசன் ஐயாவும் ஆடுவாங்க டான்ஸ். நீங்க அந்த பாட்டை நோட்டீஸ் பண்ணாக்கா நீங்க என்னடா திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏன் தெரியாது, அது கொடுக்க அது ஒரு வேரியேஷன் அந்த சாங். சரி, நான் ஐ வில் கிவ் இட் ரைட்டிங். நிறைய பேர் இது நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பாட்டு நல்லா இருக்குன்னு போயிட்டுருவாங்க, என்னடா திடீர்னு கொடுக்க. அதெல்லாம் தான் அந்த கண்டிப்பா அந்த உடுக்கைக்காகவே அந்த பாட்டையும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஏபிசி நிவாசி பொன்மானே இதான் கேட்பாங்க. பட் இந்த பாட்டு வந்து இட்ஸ் கிளப் டான்ஸ் சாங். நான் வந்து அது கேட்டது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டபோது நானும் நிஜமா கேட்கல. பட் ஐ அஸ்யூம் இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் திடீர்னு பார்த்தா என்னடா உடுக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வருது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து the genius of the maestro, right? He figures out something. எங்கேதோ ஒரு இது கடத்தி அப்படி போட்டுறாரு. எடுத்தாச்சு, பந்தி விரிச்சாச்சு, முடிச்சவித்தாச்சு, முடிவு என்னாச்சு? ஒரு கைதியின் டைரியை தாண்டி முதல் மரியாதையோட சேர்த்து நம்மளுடைய இளையராஜா பாரதி ராஜா இணைப்பை வந்து நம்ம ஒரு அழகான 3 பாடல்களோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதல் மரியாதை வந்து
இது நிஜமாவே மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா 3 பாட்டோட முடியறது கிடையாது. பட் இது ஒரு சகாப்தம். மெய்ஸ்ட்ரோ இதுக்கப்புறம் நிறைய பத்திரிக்கை கடலோர கவிதைகள், நாடோடி தென்றல், இது புதுநெல்ல புதுநாத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இது முதல் மரியாதை வந்து கொஞ்சம் பேசினா வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இதுல என்னன்னா பியூட்டினா சிம்பிள் மெலடி வித் லிமிட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ், ரைட்? அந்த சில பாட்டுல வந்து வயலினே இருக்காது சில பாட்டுல. ப்ராமினெண்டா ஃப்ளூட் இருக்கும் அண்ட் தபலா இருக்கும் அண்ட் கிட்டார்ஸ் வந்து பேஸ் இருக்கும். எல்லா பாட்டுலயும் பேஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாலும் லிரிக்ஸ் ஆஃப் திஸ் சாங் ஆஃப் திஸ் மூவி இஸ் ஆஃப் அல்டிமேட் குவாலிட்டி, ரைட்? அண்ட் த பிக்சரைசேஷன், ரைட்? கேட்கவே வேண்டாம். நடிகர் திலகம் கேட்கவே வேண்டாம். அவர் நடிப்புக்கு அரசரே அவர் தான். ஸோ வெரி வெரி சட்டிலா பண்ணியிருக்காரு அவரு. அந்த சட்டில்னஸ் இமயம் ஹஸ் brought out so beautifully, and Radha will be even more subtle. ஸோ அந்த லிரிக்ஸ்ல வந்து as you all know, சிவாஜி அவர் வந்து ஒரு சீஃப் ஆஃப் வில்லேஜ். அவர் வந்து அந்த பாட்டுக்கு அவருடைய ஸ்பௌஸ் வந்து சரியா இருக்காதுன்றதுக்காக அவர் வந்து ஏங்கி பாடுவார். இவ்வளவுதான் அந்த சிச்சுவேஷன். ஸோ நம்ம 3 பாட்டு எடுத்துக்கோங்க. ஒண்ணு வந்து பூங்காற்று திரும்புமா, ரைட்? அப்புறம் வந்து ராசாவே உன்னை நம்பி, ரைட்? அடுத்தது வந்து வெட்டி வேறு வாசம், ரைட்? அப்புறம் முடிஞ்சா அந்த நிலாவத்தான். அது பிகினிங் ப்ரிலூட் இஸ் phenomenal. ஸோ இவ்வளவுதான். இதோட நிறைய செஞ்சுக்கலாம். ஸோ பூங்காற்று திரும்புமா வந்து எனக்கு மலேசியா வாசுதேவன் ஐயா வந்து அவர் பாடினது தபலா, பெல்ஸ் இருக்கும். பெல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருப்பார். அண்ட் பாஸ் கிட்டார் பல்லவியில பியூட்டிஃபுல்லா கொடுத்துருப்பாரு, ரைட்? இதுல வந்து என்னன்னா மலேசியாவோட வாய்ஸ் வந்து ஒரு சேட் டோன்ல இருக்கும். ஆனா ஜானகி அம்மாவோட வாய்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டோன்ல இருக்கும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த லிரிக்ஸ். வைரமுத்து திருப்பி காட் நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் பாசிட்டிவ் டோன்ல. எப்படின்னா, அதாவது பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்டை விரும்புமா. ஸோ தபலா, பெல்ஸ், பேஸ் கிட்டார்ல பேக்ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கும் அழகா. வெரி 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 லிமிட்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். வாய்ஸ் தான் ஜாஸ்தி. ப்ரொஜெக்ஷன், பாராட்டு, மடியில் வச்சு தாளாட்டு எல்லாம் பண்ணி சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் திருப்பி சொல்லுவார், ரைட்? தனியா ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமான ஒரு மாடை காட்டுவாங்க, ரைட்? அந்த அவ்வளவு அழகா பிக்சரைஸ் பண்ணிருப்பாரு. குயில் இவ பாடுறது வந்து ஜானகி அம்மா பாடுறது வந்து ராதா பாடுறது ராசாவை வருத்தமா ஒரு குயில் வாய்ஸ் வரும். ராசாவை வருத்தமா, ஆகாயம் சுரும்பமா, ஏங்காதே அத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா, எனக்கான சூரியன் கருக்குமா. ஸோ confidence and positiveness of the voice in her voice, right? She brings a positive to this, right? Adha பாட்டோட டோனே அதான். Then he sings, right? இன்டர்லூட்ல வரும்போது அழகா ஒரு ஷெனாய், அமேசிங் ஷெனாய், கிட்டார், சிந்தசைசர். இது காம்பினேஷன் நினைச்சு பாருங்களேன். வெஸ்டர்ன், இது பியூர் ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் ஷெனாய், ஹிந்துஸ்தானி ஷெனாய், கிட்டார், சிந்தசைசர். தபலா கால் தபலா பர்கஷன் குத்துட்டு இருப்பாங்க. ஃப்ளூட்டோட எண்ட் ஆகும். ஸோ இதுலயும் அழகா இஸ் பிரிங்கிங் இன் த சிந்தசைசர், கிட்டார், பெட்ஸ். அதுதான் யூ ஹேவ் டு கிவ் இட், ரைட்? இதுல எப்படிடா அதை வந்து தனித்தனியா விடப்படல அவரால். ஸோ அது பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க இன்டர்லோட. அப்புறம் என்ன சொல்லுவ என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல, ரைட்? இதை வந்து பேசிக்கலா தான் மெத்த இருக்க தூங்க முடியல என்னால, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, கவலை இருக்கு, ரைட்? ஸோ எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் கேரக்டர், ரைட்? அவன் ரிச்சா இருக்கா, இருந்தாலும் அவனால இது பண்ண முடியல. இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல, உன்னம் இரவு ஊழுக்குற ஆள். நீங்க அந்த ஜானகி அம்மாவோட வாய்ஸ் லிரிக்ஸ் நோட்டீஸ் பண்ணாக்கா, உன்னம் இரவு ஊருக்குள்ள ஆள் இல்ல. ஹி கீப்ஸ் ஆன் ஹேவிங் இன் ஹை எஸ்டீம் ஆல்வேஸ், ரைட்? அதுதான் அதோட பியூட்டி, அந்த லிரிக்ஸோட பியூட்டி, அந்த சாங்கோட வாட். நீங்க தான் ஊர்ல மெச்சிருக்க ஆளு. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடுறேன், சொல்ல சுகத்தை சொல்றேன் அப்படின்னு. சொகராக சோகம் தானே. அப்போ ஒரு ஃப்ளூட் வரும் பாருங்க அந்த பிட்ல, சொகராக சோகம் தானே எடுத்து போய் விடுவாங்க. யார் இது போறது? குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, பாஸ். அப்புறம் பூங்காற்று திருப்ப. நெக்ஸ்ட் வந்து அது பண்ணும்போது when Malaysia singing this, bass guitar and tabla கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப வந்து சொகராக சோகம் தானேன்னு வரும்போது ஃப்ளூட் வருதுல, அப்புறம் அந்த பேஸ் லீட்ஸும் ஜைலோஃபோன் வந்து எண்ட் ஆகும். டிங் 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 டிங்
ரொம்ப அதாவது தெய்வீகமா இருக்கும் அந்த பிட்டு மட்டும் கேட்டாங்க. ஸோ மக்களே இதை கேட்கும் போது அந்த மாதிரி கேளுங்க, ரசிச்சு கேட்கணும். ஏன்னா அது அவ்வளவு உங்களை ஒரு தனி ஜோன் கொண்டு போகும் இந்த பாட்டு. அதுதான் அந்த பாட்டோட பியூட்டி. இந்த சாங்ல நீங்க சொன்ன மாதிரி the lyrics is amazing and அந்த மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸ் really adds soul to this song அப்படின்னு தான் சொல்லணும். And அதுல just one line makes an amazing statement. அந்த மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கலைங்கிறது வந்து it's just a one line but how powerful that is. And அதே மாதிரி கடைசியில நீங்க போகும்போது yes he's very ரொம்ப சந்தோஷமா இருக்கு to see ராதா and அந்த எச பாட்டு கேட்டு he's a bit curious but when he sees her immediately he's attracted to her. அந்த இதை வந்து குவிக்கா how they bring in the lyrics ன்னு பாத்தீங்கன்னா இந்த குயில் யாருக்கு சொந்தம் அந்த மாதிரி வரும், யார் வீட்டு சின்ன குயில். Essentially, are you already married? Are you free? He's throwing that in straight away. Are you eligible? It is amazing. And the lyrics, like, it's just a very subtle line. And immediately he's getting excited. And adalla வந்து அந்த லாஸ்ட் சரணத்துல வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா. And அது நீங்க கரெக்ட். அது வந்து உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குற, அதாவது his nature is life. அவங்க வந்து உடனே பாசிட்டிவ் சொல்லுவாங்க. உங்க வேஷம் தான் கொஞ்சம் மாறணும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும். அகைன் பாசிட்டிவ். மானே நெஞ்சுக்கு பால் வாத்த தேனே முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணேன் கூப்பிடுறாரு. ரைட்? எங்க நீங்க எங்க கேக்குது? எச பாட்டு படித்தேன் நானே. ஃப்ளூட் திருப்பி ஒரு ஃப்ளூட் போக மேல பட்டு எச பாட்டு படிச்சேன் நானே. பூங்குயில் யார் அது? கொஞ்சம் பாருங்க, பெண் குயில் நானுங்க. ஸ்ரீ ரிவீல்ஸ் ஹர்செல்ஃப். அப்புறம் இவரு அடி நீதானா அந்த குயில். அந்த வாய்ஸ், அந்த குயில் சொன்ன ஒரு குயில் வரும், யார் வீட்டு சொன்ன திருப்பி ஒரு குயில் வாய்ஸ் வரும். ரைட்? இதெல்லாம் பியூட்டி ஆஃப் அந்த ரெண்டிஷன் ஆஃப் த சாங். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்தது. Immediately where he starts பாசிட்டிவ் ஐட்டம். அதான் where he starts சோகமா ஆரம்பிச்சு going to the காத்தாடி மாதிரி பறக்குது and உலகமே மறந்தது and the happiness comes out is all in that one song. Seeing உன்னை பார்த்ததுல இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு it is an amazing. And அந்த கூ அந்த குயில் வருது. நீங்க இந்த 3 சாங் சொன்னீங்க. above all of this எனக்கு பிடிச்சது இந்த இன்னும் கவர்ந்தது வந்து BGM. the whole movie BGM of course is ultimate. BGM பத்தி பேசணும்னா obviously தனி இது வேணும். because every movie of Maestro is great, but இதுல வந்து என்ன BGMனா அந்த மூவி he has understood so well. நிறைய சீன்ல வந்து the music conveys the whole essence of that scene. அது இவரே சொல்லிருக்கு, மேஸ்ட்ரோ இயக்குனர் இனிமே சொல்றாரு. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் இவருக்கு மேஸ்ட்ரோக்கு பிடிக்காம பண்ணாரு இந்த பாட்டு. என்ன படம் எடுத்திருக்கேன்ற மாதிரி பண்ணாரு அவரு. ஓகே, அவரு சொல்லுவாரு பிடிக்கவே இல்லை அவருக்கு, இன்னும் எங்கே எவ்வளவு இந்த படம். ஆனா சொல்றாரு அந்த அவருடைய அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கு டு ஹிஸ் மியூசிக், லவ் டு ஹிஸ் சரஸ்வதி மேல இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இதை வந்து இதையும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா, பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே
என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல. யாருக்கு தான் இல்ல, ஒன்ன மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சொகராக சோகந்தானே, சொகராக சோகந்தானே. யாரது போறது, குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா. பூங்காத்து விரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். உங்க வேஷம்தான் கொஞ்சம் மாறணும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும். மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வா வா பெண்ணே. எசப்பாட்டு படிச்சேன் நானே, எசப்பாட்டு படிச்சேன் நானே. பூங்குயில் யாரது, கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா. ரைட். சோ இதுல இன்னொன்னு ராசாவியோட நம்பின்னு இருக்கு. அதாவது இது வந்து ஒரு ஹாண்டிங் மெலடி தான். ஓகே, பூங்காட்டு திரும்பமா டுவேட். பட் ஜானகி அம்மாவோட இந்த பாட்டை வந்து மெய்ஸ்ட்ரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படின்னா, ஒரு 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 லேடி ஃப்ரம் அ வில்லேஜ், அவங்களுடைய ரெண்டிஷன் மஸ்ட் பி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ரெண்டிஷன் இருக்கணும், அவ்வளவுதான். அது அது அப்படியே கொண்டு வருவாங்க ஜானகி அம்மா வாய்ஸ்ல. பிகினிங்லயே ஹம்மிங்லயே ஒரு அந்த ஹம்மிங் வரைச்சே அப்பயே தெரியும் ஏதோ ஒரு வித்தியாசமான சாங். ராசாவே ஸ்ட்ரெச் பண்ணாங்க, ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பூ. சோ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஒரு வார்த்தை அந்த ஸ்பேத்தாஸ் எவ்வளவு அழகா ஒரு கொண்டு வந்திருக்காருன்னா இவராலதான் கொண்டு வர முடியும். லைக் அது இந்த பியூட்டி என்னன்னா, இந்த சொல்லாத உறவை அதை அப்படியே ஒரு நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா பண்ணும்போது தண்ணீரில் எழுத்தான பேஸ் கிட்டார் கூட அது பேஸ் அழகா வந்துட்டு இருக்கும். பேஸ் அது நீங்க பாட்டுல வந்து பேஸ் கட்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் அதோட பியூட்டி, ரைட்? அப்புறம் வந்து ஃப்ளூட் பேஸ் கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார் அண்ட் தபலா, ரைட்? அப்புறம் பெல்ஸ், டிங் 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 டிங். பழச மரக்கலியே பாவிமா நெஞ்சு துடிக்குது, உன்னை என வச்சு ஊருசன கும்மி அடிக்குது. அந்த ஊருசன கும்மி அடிக்குது எவ்வளவு அழகா கொண்டு வருவோம் அவன் கேட்டது பாட்டு. அதாவது உருகி போய் அப்படியே மனசுல இருக்கு. அடடா அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக அப்படின்னு அந்த வார்த்தை, ரைட்? அருமை மகரா கரும மகராசா தலைய கொமிந்தீக எப்படி எழுதிருக்கா பாருங்க. கழகம் வந்தால் என்ன பாரு,
அதுக்கும் நிலான்னு தான் பேரு. புரியுதா? நிலா கலகம் வந்தாலும் அதுக்கு நிலாதான். எல்லாம் வந்து இது பண்ணாலும் நல்லாதான். எவ்வளவு பாசிட்டிவ் பாரு அவரை பத்தி. அப்புறம் ஆனா மந்தியில நின்னாலும் நீ வீரபாண்டி தேர். நீங்க அதாவது she is always making him as the king, right? So வைரமுத்து இதுல I mean he is just too good. அப்புறம் வந்து அடுத்து இதுல என்ன பியூட்டினா, லைக் லாஸ்ட் இது பாட்டுல வந்து இன்டர்லூட்ல வந்து இது இவ்வளவுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்: ஃப்ளூட், பாஸ் கிட்டார், தபலா, சிந்தசைசர், xylophone. ரொம்ப மெலோடியா. he makes sure that the music doesn't take over the lyrics doesn't take over the rendition of the song. So அதுதான் அதுக்கு வெளியே தெரியுது. என்ன ஜானகி அம்மா இவ்வளவு அழகா பாடிருக்காங்களே அப்படின்னு தான் தெரியுது, ரைட்? காதுல நரைச்ச முடி கன்னத்துல குத்துது, சுழியில படகு போல என் மனசு சுத்துது. அப்பா படகு சுழியில சுத்துற அப்படி சுத்தம், அந்த மாதிரி சுத்துது அவங்க மனசு. எவ்வளவு இமேஜினேஷன் பாத்தீங்களா? அடிச்சுக்க முடியாது. பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசும் நினைஞ்சாச்சு, உனக்கே வச்சிருக்க மூச்சு, ரைட்? எதுக்கு இந்த கதியாச்சு? அப்புறம் இன்னொரு இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு. ஊரு பேசுறாங்க என்ன, அத வந்து என்ன நெட் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் the message is so beautifully conveyed அந்த பாட்டு மூலமா. இந்த ஹோல் ஊரை வந்து உன்னை பத்தி என்னை பத்தி பேசுறது. ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு கலங்கம் வந்தா என்ன, நீ நிலா மாதிரி இருக்க அப்படின்றது அதாவது எவ்வளவு அழகா கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த மூவியோட கிரேட்னஸ். அது அந்த ஊரு பேசுறத பத்தி, அதான் ஹவ் அந்த கும்மி அடிக்கிறது வந்து இட்ஸ் அமேசிங் ஃப்ரேஸ் டு யூஸ் அந்த இடத்துல. உன்னை என்னைய வச்சு ஊர் சனம் கும்மி அடிக்குதுன்னு. அண்ட் ஸோ ஷீ இஸ் அட் த சேம் டைம் ஊர் பேசுது. ஆனா நான் உன்னை ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதுவும் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். யூ ஆர் கிரேட், நீ என்ன பேசினாலும் நீ இதுதான். பட் இருந்தாலும் வந்து ஷீ இஸ் அன்வில்லிங் டு லெட் கோ ஆஃப் ஹிம். அந்த லிரிக்ஸ்ல அதுவும் வருது. வெள்ளம் நரைச்ச முடி கண்ணுல குத்துது கன்னத்துல குத்துதுங்கிறது வந்து, ஸோ ஷீ ஸ்டில் என்ஜாயிங் இஸ் ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் அ கம்பெனிங்கிறது அதுல வருது. ஊரு பேசுது, நீ பெரிய ஆளு, பேசுறதுனால யுவர் ரெப்புடேஷன் மே கெட் டேமேஜ், பட் இட் won't. But at the same time, sideless she keeps saying how much she's missing him, how much she's longing for him. அது வந்துட்டே இருக்கு கூடவே. So it is very very amazing lyrics. அது எப்படிதான் அதை யோசிச்சு அந்த சிச்சுவேஷன் ஃபுல்லா கொண்டு வராங்களோ, that is really ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் அது. ராசாவே
வெட்டி வேறு வாசம் இன்னொன்னு. அதாவது அதுல இன்னும் லிரிக்ஸ் அதே மாதிரிதான். வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம், ரைட்? பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்தது உண்டு. நீங்க வேருக்கு வாசம் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல, ரைட்? வேருக்கு வாசம் வந்ததோ மாதிரி. அதாவது பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. ஆனா வேருக்கு வாசம் வந்ததோ, அதாவது இட் இஸ் த லவ் பிட்வீன் போத் ஆஃப் தம் இஸ் சோ மச். அந்த லெவலுக்கு தே ஹவ் கான் இன்டு தட். ஐ திங்க் தட் இஸ் மோர் எவிடென்ட் இன் தட், ரைட்? அதுவும் ஒரு அமேசிங் வயலண்ட் ஃப்ளூட் காம்பினேஷன் நிறைய அந்த சாங்ல இருக்கு. இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பாட்டு லிரிக்ஸ் இது நேரம் கருதி நம்ம வந்து அந்த நிலாவத்தான் அந்த பாட்டுல வந்து பிகினிங்ல வந்து தட் இஸ் இட் இஸ் அ வெரி லவபிள் டுவெட். இந்த ஹோல் கான்டெக்ட்ல இவங்க அந்த 2 பேர் பாடுறதுக்கு நடுவுல அந்த பியூட்டி ஆஃப் தட் அந்த நிலாவத்தான் டேக்ஸ் ஆஃப் தட் இது உங்களுக்கு வந்து இந்த ப்ரீலூட் வந்து பியூட்டிஃபுல். violin, of course, initially the impetus that they give, அது அழகா முடிப்பாரு கிட்டார் இது கொடுத்து. then Maestro will sing along with Chitrama. It's like, முதல் மரியாதை எடுத்துட்டாக்க நீங்க சொன்ன மாதிரி BGM is out of the world, but these are the songs that stand out. நீங்க எந்த சாங் வேணா ப்ளே பண்ணலாம். இதுக்கப்புறம் as I said, கடோர கவிதைகள்ல இருக்கு ரெண்டு பியூட்டிஃபுல் சாங்ஸ். நிறைய சாங் இருக்கு கடோர கவிதைகள்ல. ஆனா கொடியிலே மல்லிகைப்பூ இருக்கு, அப்புறம் வந்து அடியாத்தாடி இருக்கு, 2 டாப் கிளாஸ் வெரைட்டி சாங்ஸ். அப்புறம் புது நேரத்துல வந்து பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை இருக்கு. வீரா முந்தி அந்த நிலாவுத்தான் சாங் லிரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் லவபிள் லிரிக்ஸ் சொல்லலாம். அது ரொமான்டிக் சாங். அதுல வந்து ஒன் ஆஃப் தி கேட்சி லைன்ஸ் எனக்கு பிடிச்சது வந்து உனக்காக தான் நிலாவை பிடிச்சேன் அப்படின்வா. எங்க காட்டு எனக்கு எங்கிட்ட காட்டுனா கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் அப்படின்வா. வாட் அ பியூட்டிஃபுல் இது டு சே தட். It's just the whole song. உள்ள போக கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். வெரி அன்பிலீவபிள். கொஞ்சம் வீட்டை கேட்டு அதாவது அந்த சமயத்துல வரும்போது இதுல என்ன தெரியுமா ஒரு பியூட்டி, எல்லா பாட்டும் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். 8 பாட்டு இருந்தா 8 பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும். பட் அதுல சில பாட்டு மட்டும் தங்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வரை எடுத்துட்டா அந்த நிலாவை தாண்டு ஒரு ஜனரஞ்சக பாட்டுன்னு சொல்லலாம், ரைட்? ஆனா பூங்காட்டு திரும்பமா இதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ நீங்க சொன்ன மாதிரி every song of Maestro, coming back to இது அடியாத்தாடி முடிச்சுட்டு அப்புறம் பூ 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 from புது நாத்து நாடோடி தென்றலையும் பியூட்டிஃபுல் டியூன்ஸ் இருக்கு. ஐ திங்க் தட் வாஸ் லாஸ்ட் மூவி Maestro did for இமயம். அதுலயும் சில ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ், ஒரு கன ஒரு யோகமாக, அதுவும் கிரேட் சாங். வாட் ஹி ஹஸ் டன், வாட் ஒர்க் ஹி ஹஸ் டன். அப்புறம் வந்து இந்த இன்னொன்று வேற என்ன நல்ல பாட்டுக்கு நாடோடி தென்றல யூ ஹேவ் அந்த இது சந்தன மார்பிலே குங்குமம் சே. ஸோ இதெல்லாம் லைக் என்னதான் வந்தாலும் he came with a bang ன்னு சொல்லலாம். திருப்பி வந்துட்டு அப்புறம் ஐ திங்க் they parted ways. I mean it has been an amazing almost 21 movies plus பண்ணிட்டாங்க 2 பேரும். இந்த ஜேர்னி நல்ல ஜேர்னி வந்து, ரைட்? நம்மளுக்கு எவ்வளவு ட்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பேரும்ன்றது நம்ம சொல்லி நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமா ரைட் ஸ்டார்ட் ஃப்ரம் 16 வயசுல ஆரம்பிச்சு நாடோடி தென்றல் மட்டும் ஒரு தனி சகாப்தமே படிச்சுட்டாங்க 2 பேரும், ரைட்? ஐ திங்க் வி ஹவ் ஆல்மோஸ்ட் கவர்ட். அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஓரளவுக்கு எங்களால முடிஞ்சது பண்ணியாச்சு. நம்ம இந்த 2 சிகரங்களை தொட்டு ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம வந்து இளையராஜாவுடன் இணைந்த மற்ற பல இயக்குனர்களை பத்தியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கேன் நான். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையோ இசை அப்படின்றது வந்து நம்ம கேட்டு நிறைய வருஷங்களா கேட்டு பண்ணினதை கூட நீங்க சொல்லும் போதுதான் சில விஷயங்கள் தெரியுது. நீங்க சொல்லும் போதுதான் அதுல இருக்கிற நியூவான்சஸ், அவர் எத்தனை வாத்தியங்கள் உபயோகிச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்லதான் அவருடைய லைவ் கான்சர்ட் பார்க்கும்போது அங்க ஒரு வாட்டி நாங்க போன போது ஒரு 15 வீணை இருந்தது, 20 வயலின் இருந்தாங்க. இத்தனை பேரும் வந்து இசைக்கும் போது அதோடைய அந்த ஒரு பாட்டோடைய லாவகமே வேறையா இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இளையராஜா அவரோடையும் பாரதி ராஜா அவருடைய படங்களை எடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இன்னும் ஒரு புது இயக்குனர். அந்த இயக்குனர் யாரு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம சொல்ல போறது இல்ல. யாரா இருக்கும் அப்படின்றத பத்தி நேயர்களே நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல போனீங்கன்னா பட்டாசு ரேடியோல நீங்க கெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோட கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த பாடல்களை பத்தி எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பேசணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அதை அழகா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தலையாய கடன் நினைக்கிறோம். உங்களுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை அடி ஆத்தாடி அப்படின்ற பாட்டோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு ஹை நோட்ல முடிச்சுக்கலாம். நம்ம இவங்க 2 பேருடைய அற்புதமான ஒரு இணைப்பில் அழகாக அமைஞ்ச ஒரு பாடல். உங்களுக்காக அடி ஆத்தாடியுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வது யூஎஸ்ல இருந்து திரு வீரா ஆக்கூர், யூகேல இருந்து டாக்டர் வெங்கட் மற்றும் தங்கரேகா. உங்களை அடுத்த முறை இன்னும் ஒரு புதிய இயக்குனருடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். இது பட்டாசு ரேடியோ, பட்டய கலப்புற ரேடியோ. இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, உன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டா பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன. கட்டுத்தறி காள நானே, கண்ணுக்குட்டி ஆனேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கெட்டு போனேனே, சொல் பொன்மானே.
பறக்குது சரிதானா அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் ஆக யாரோ காரணம் அடியாத்தாடி இளமன சொன்னிறக்க கட்டி பறக்குது சரிதானா அடியாத்தாடி கேட்டுட்டு இருக்கிறது பட்டாசு ரேடியோ சும்மா பட்டைய கிளப்புங்க பட்டாசு ரேடியோ